ஹாய் கேஸ் வியூவர்ஸ், வாங்க வீட்டிலே எப்படி சுறா போட்டு செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம சுறாவை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். இது இட்லி குண்டாவில் வச்சு நம்ம ஆவி விட்டு எடுத்துக்கலாம். வியூவர்ஸ் பாருங்கள், நம்ம சுறா ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருக்கு. ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி மேலே இருக்க தோல்லாம் தனியாக வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க வியூவர்ஸ். நீங்கள் இதை சும்மா ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி வேக வச்சாலே போதும். இந்த ரொம்ப நல்லா சாஃப்டாக வந்துடும். ஸோ நம்மளுடைய மீன் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் வியூவர்ஸ். இப்போ பாருங்கள், மீன் எடுத்தாச்சு. இது நல்லா ஆறட்டும் வியூவர்ஸ். ஆற வச்சுட்டு இது மேலே ஒரு ஸ்கின் இருக்கு இல்லையா, அந்த தோலை நம்ம தனியாக எடுத்துடலாம். நம்ம புட்டு செய்கிறதுனால இந்த தோல் தனியாக எடுத்துடணும் வியூவர்ஸ். ஸோ இந்த மாதிரி எடுத்துருங்க. மேலே இருக்க தோல் மட்டும் க்ளீன் பண்ணி அதை நீங்கள் லைட்டாக விரல் வச்சு எடுத்தீங்கனாலே பீல் ஆயிரும் வியூவர்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் எல்லா மீனோடைய எல்லா பீஸ்லேயுமே தோலெல்லாம் தனியாக எடுத்துடுங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க கையிலையே. இதில் முள்ளெல்லாம் இருக்கும் வியூவர்ஸ், அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அப்படியே முள் இருக்குது அப்படி சொல்லிட்டு தூரம் போட்டுறாதீங்க. அதெல்லாம் நல்லது தான். ஸோ அதை மென்று போட்டாங்கன்னா அது நல்லது. அது போன்லாம் நல்லா ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சுறாப்புட்டில். ஸோ இதை நல்லா உதிர்த்து விட்டுடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் விட்டுக்கோங்க வியூவர்ஸ். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம தாளிக்கணும் வியூவர்ஸ். இப்போ நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துட்டோம். உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக சீரகம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க வியூவர்ஸ். இப்போ எல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் வியூவர்ஸ். அதை இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு பல் நாங்கள் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு 20 பல்லுக்கு மேலே. அதையும் இதில் நல்லா சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடலாம். பூண்டு பல் சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் வியூவர்ஸ். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட்டாக சேர்க்கறத விட பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு 6 பச்சை மிளகாய் அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வியூவர்ஸ். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நான் வதக்கிக்கலாம். பாருங்கள் வியூவர்ஸ், நம்மளோட வெங்காயம் சூப்பராகவே வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் வியூவர்ஸ், டேஸ்ட்டுக்காக. சேர்த்துட்டு நம்ம உதிர்த்து வச்ச சுறாவை இதிலே சேர்த்துக்கலாம். இது கூடவே சேர்த்து நல்லா நம்மளுடைய காய் கூட நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க வியூவர்ஸ். இதில் நீங்கள் வேறு எதுவும் கடையில் இருந்து மசாலாலாம் வாங்கி ஆட் பண்ண வேண்டாம். வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் இதுவே நல்லா சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்கும் வியூவர்ஸ். ஸோ இது மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருக்கோங்க. நம்மளுடைய புட்டு நல்லா உதிரியாக வர அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும் வியூவர்ஸ். இப்போ நம்ம மூடி போட்டு விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள் வியூவர்ஸ், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், புட்டு நல்லாவே உதிரியாகவே வந்திருக்கு. நல்லா ஃப்ரை பண்ணி வந்திருக்கு. கலர்லாம் கூட நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும் பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலரில். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு இதில் முட்டையை சேர்க்கணும் வியூவர்ஸ். முட்டை சேர்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முட்டை சேர்த்துக்கலாம். இல்லைனா நீங்கள் அப்படியே கூட மிளகுத்தூள் சேர்த்துட்டு இறக்கி சாப்பிட்லாம் வியூவர்ஸ். நாங்கள் இன்றைக்கி முட்டை சேர்க்கலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கோம். ஒரு 2 முட்டையை இதில் உடச்சி விட்டுக்கிறேன் வியூவர்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 2 முட்டையை இதில் சேர்த்துட்டு லைட்டாக மூடி போட்டோன்னா அது முட்டை வெந்துடும் வியூவர்ஸ். முட்டை கொஞ்சமாக வெந்ததுக்கப்புறமா ஒரு அரை வேக்காடு அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா அதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் புட்டு கூடவே. பாருங்கள், இப்போ நல்லா முட்டை ஓரளவுக்கு வந்திருக்கு. அது இது கூடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் முட்டை அந்த பொடி மாஸ் மாதிரி வரும் இல்லையா, அது மாதிரி வரும். ஸோ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் வியூவர்ஸ், நம்மளுடைய சுறா புட்டு செம சூப்பராக ரெடி ஆகிருக்கு. கடைசியாக இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து இறக்குனீங்கன்னா சுறா புட்டு வீட்லேயே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வியூவர்ஸ். தேங்க்யூ, பாய். இந்த மாதிரி ஒரு புது வீடியோ கூட நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். டடா.